நம்முடன் நடிகரும் இயக்குனருமான திரு சிங்கம்புலி இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் திரு சிங்கம்புலி. ஒரு தாங்க முடியாத இழப்பு, உங்களுடைய இரங்கல் செய்தி, உங்களுக்கும் அவருக்குமான அனுபவங்கள். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இறந்தது தமிழக மக்களுக்கும் சரி, திரைத்துறையினருக்கும் சரி, ஏழை எளியவர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. இதை ஈடு செய்ய முடியாதது. ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு எல்லா பேரும் சொல்றாங்க, அது உண்மைதான். அது அவர் திரைத்துறையினருக்கு அவ்வளவு செஞ்சிருக்காரு. அதாவது சாப்பிட்டீங்களா, எல்லாரும் பசியோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம். நிறைய பேர் விஜயகாந்த் சாரை பத்தி தப்பா சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியும். முக்கியமா திரையுலகத்தை சேர்ந்த எல்லா பேருக்குமே அவர் ஒரு மிகப்பெரிய கேப்டன்னா அதுதான், அவர் தான் கேப்டன். அந்த மாதிரியான ஒரு ஆள் அவர். அந்த மாதிரி மிகப்பெரிய மனிதன் இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு. முக்கியமா எனக்கு என்னன்னா, நான் அவரோட நிறைய விழாக்களுக்கு நான் காம்பேர் பண்ணியிருக்கேன். முக்கியமா அந்த ரேணி உண்டாங்கிற படத்துக்கு இசை வெளியீட்டு விழாவெல்லாம் அவரை உட்கார வச்சு நான் சிறப்பா பேசியிருக்கேன். என்னை ரொம்ப பாராட்டியிருக்காரு. அதுவும் இல்லாம அவர் கௌரவ தோற்றமா கெஸ்ட் ரோலா எந்த படங்கள்லையுமே அவர் நிறைய படங்கள் பண்ணதில்லை. ஆனா நான் கேட்டுக்கிட்டது என்னங்க, அவர் மாயாவி அப்படிங்கிற சூர்யா சாரை வச்சு ஒரு படம் பண்ணேன், மாயாவி. அந்த படத்துல அவர் கௌரவ தோற்றமா கெஸ்ட் ரோலா நடிச்சாரு. அது ஒரு நாள் நடிச்சு கொடுத்தாரு. அவரே அந்த ஷூட்டிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாமே பண்ணி ஃபிலிம் சிட்டில எனக்காக பண்ணாரு. என்னை எப்ப பார்த்தாலும் அவரோட பையன் மலேசியாவில் முதல் படம் நடிக்கும் போதும் அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் ஒரு 10 days மலேசியாவில் இருக்க வச்சு, தம்பி நடிக்கிறான், நீ கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மலேசியாவிலே 10-15 நாள் அவரு கூட இருந்து அந்த படங்கள்ல வேலை பார்த்துட்டு நடிச்சுட்டு நான் வந்தேன். அதெல்லாம் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து இங்கேருந்து போகும்போது மாத்திரையெல்லாம் நிறையா இருக்கு, மறந்துட்டேன், நீ எடுத்துட்டு வந்துடுன்னு எனக்கு ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் இழந்தது முக்கியமா தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியலுக்கும் திரைத்துறையினர் அவரை நம்பியுள்ள நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. இது எப்படி ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவரு ஆத்மா சாந்தி அடையணும். அவரு நினைச்ச எண்ணங்களை அவங்க தொண்டர்கள் முன்னின்று எடுத்து அதை செய்யணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். பயோபிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பேசின சில வீடியோக்கள் இணையத்துல இருக்கு. எந்த தருணத்துல அப்படியான ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகுது? அவர் இப்போ நீங்க சொல்றீங்க சூர்யாவுக்காக சிறப்பு தோட்டத்தில் நடிச்சு கொடுத்தாருன்னு, விஜய் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தளத்தை அவர் அமைத்து கொடுத்தார் அப்படிங்கிற செய்தியும் நம்ம அறிகிறோம். இளம் நடிகர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பு எப்படிப்பட்ட ஒண்ணு? இல்ல, அது அந்த ஷார்ட்ல இருக்கும்போது நீ இப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, நீ டப்பிங்ல அதை மாத்தி போட்டு இந்த பினிஷிங் கொடு, நீ அதையே அந்த லுக்கை நீ எப்படி மாத்தி கொடுத்த, இப்படிலாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைன்ஸ் வரைக்கும் அந்த பசங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைப்பாரு. அதுக்கப்புறம் கூட டைலாக் எழுதுறவங்களா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியே நடந்துக்க மாட்டாரு. இதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லா வேலையிலும் பார்ப்பாரு. நீங்க முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் வந்துட்டாருன்னா ஒரு 2 feet ஸ்டூல்ல தான் உட்காருவார். அப்படியே முதுவை ஸ்ட்ரைட்டா வச்சிருப்பாரு. அவர் சாஞ்சு உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூல்ல கூட அவர் உட்கார்ந்ததே கிடையாது. அவர் சாஞ்சு உட்கார பழக்கமே கிடையாது. அவர் ஸ்ட்ரைட்டா தான் உட்காரு. அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த 2 feet ஸ்டூல்ல அப்படி நேரா உட்காருவார். முதுகு அப்படி கத்தி மாதிரி இருக்கும். அப்படி உட்கார்ந்துருக்க மனிதர் அப்படி இருக்க மனிதர் இப்ப ஒரு கடந்த ஒரு 5 வருஷமா 6 வருஷமா நிலை உழைந்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் என்ன தெரியல. அப்புறம் 54 புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக வெற்றி இயக்குனர்களோட ஜோடி சேர்ந்து பயணிக்கிறது தான் ஆரம்ப நிலையில் கதாநாயகர்கள் விரும்புவாங்க. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் புது இயக்குனர்களை நம்பி தன்னை ஒப்படைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க திரைத்துறையில். அப்படிப்பட்ட ரிஸ்க் எடுத்தவர் கேப்டன் சொல்கிறாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அது? இது விஜயகாந்த் சார் எடுத்த அந்த முடிவு தான். அதுக்கு அடுத்து இந்த கார்த்திக் சாரா இருக்கட்டும், சத்யராஜ் சாரா இருக்கட்டும், நிறைய பேர் அவரே நியூ டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நம்மளும் நியூ டைரக்டர்கிட்ட கதை கேட்டு பார்ப்போம், அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேருக்கு அவர் பண்ண போய் தான் மற்ற ஹீரோஸ் எல்லாம் புது டைரக்டருக்குலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. முக்கியமா
திரைத்துறையில படிச்சுட்டு டைரக்ஷன் போகலாம், படிச்சுட்டு கேமராமேனா போகலாம், படிச்சுட்டு ஒரு எடிட்டரா போகலாம், படிச்சுட்டு ஒரு மிக்சிங்ல போகலாம் அப்படிங்கிறத, அதுக்கு ஒரு துறை இருக்கு, ஒரு டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது சென்னையில இருக்கு, அது திரைத்துறை சார்ந்த படிப்பு அப்படிங்கிறது. இவர் அந்த திரைத்துறையில இருக்கிறவங்க அந்த இன்ஸ்டியூட்ல படிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போயிட்டா, அந்த இப்படி ஒரு இன்ஸ்டியூட்டே இருக்கு, இப்படி டிஎஃப்டின்னு ஒரு கோர்ஸே இருக்கு, பிலிம் டெக்னாலஜின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத திரைத்துறையில தமிழக மக்களுக்கு, ஏன் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல சொல்லி கொடுத்தவர் அவர் தான். இந்த துறை இருக்கு, இந்த துறையில இருந்து வர்ற பசங்க இவங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க, இவங்க படத்துல நம்ம பண்ணணும், இவங்களுக்காக நம்ம பண்ணணும், ஊமை விழிகள்ல இருந்து இவர் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு தான் இன்னைக்கு திரைத்துறையில டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. முக்கியமா எங்க நம்ம கட்சி தலைவராக இருக்கிற ஆர்கே துறைமணி சார்ல இருந்து அரவிந்த்ராஜ் இருந்து அப்புறமேல ஆபவானன்ல இருந்து இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள்லாம் திரைத்துறை படிச்சுட்டு வந்திருக்கவங்க வெளிச்சம் போட்டு காட்டினவர் தான் கேப்டன். அதனால அவரோட தைரியம் யாருக்குமே வராது. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். பெரிய தைரியத்துக்கு சொந்தக்காரர், திரைக்கு முன்பும் திரைக்கு வெளியிலையும் சொல்லியிருக்கீங்க. ஒரு நினைவுக்கு நன்றி திரு சிங்கம்புலி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.